ஆளுநர் குடியரசுத் தலைவர் சட்ட மசோதா வரும்போது அதை அனுமதிக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அதுக்கு எதிராக 14 கேள்விகள் அடங்கிய ஒரு மனுவை ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான விளக்கம் நேற்று வந்திருக்குது. அதில் தெளிவடைகிறதுக்கு பதிலாக ஒரு குழப்பமான நிலை தான் ஏற்பட்டது. தீர்ப்பு மன்றங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத நிலை அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அது இந்த வழக்கு அப்படின்னு மட்டும் இல்லை, பல வழக்குகளை அதுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். சட்டத்தின் அடிப்படையில், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சூழல்களுக்கு பொருத்தமான சரியான தீர்ப்பை வழங்குறது அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தீர்ப்பு மன்றங்கள் மேலே நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன காரணத்தினால் நடக்குது, ஏன் நடக்குது, இப்போ தீர்ப்பு மன்றங்களில் என்னதான் நடக்குது, இதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதை தொடர் உரையாடலுக்கு உட்படுத்தும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் அப்படிங்கிற சொல்ல பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. சொல்லொலிய தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். தீர்ப்பு மன்றம் அப்படிங்கிற சொல்லத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நீதி அப்படிங்கிறதுலேருந்து மாறி வெறும் தீர்ப்பாக தான் அது வழங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற புரிதலில் இருந்து தான் தீர்ப்பு மன்றம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று 20ஆம் தேதி குடியரசுத் தலைவனுடைய 14 கேள்விகள் அடங்கிய மனு, அதன் மீதான பதில் விளக்க உரையாக உச்ச தீர்ப்பு மன்றம் வழங்கியிருக்கு. முதல்ல இது தீர்ப்பா கருத்தா அப்படிங்கிறதே குழப்பம். காரணம் என்னன்னா, இது வழக்கு ஒன்றும் கிடையாது. குடியரசுத் தலைவர் தனக்கு இருக்கிற ஐயங்களை உச்ச தீர்ப்பு மன்றத்தில் கேட்டிருக்கிறாரு, அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வழக்கோ தீர்ப்போ இல்லை, இது ஒப்பீனியன், உச்ச தீர்ப்பு மன்றத்தினுடைய ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியனுக்கு தீர்ப்புகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் உண்டா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அப்படி இல்லை. ஆனால் இதுக்கு மறுபக்கமும் இருக்குது. தொடர்புடைய தீர்ப்பு அப்படிங்கிறது 2 தீர்ப்புரைஞர்கள் வழங்கின தீர்ப்பு. ஆனால் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது 5 தீர்ப்புரைஞர்கள் அடங்கிய அமர்வில் கொடுக்கப்பட்ட கருத்து. தீர்ப்பு அப்படிங்கிறதுக்கும் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கும் மாறுபட்ட மதிப்பு இருக்குது. அப்போ இந்த மாறுபட்ட மதிப்பில் தீர்ப்பு அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. ஆனால் இதுக்கு மறுபக்கம் என்ன அப்படின்னா, உச்ச தீர்ப்பு மன்றம் வழங்கியிருக்கிற இந்த கருத்து அப்படிங்கிறது 5 தீர்ப்புரைஞர்கள் வழங்கிய அரசியல் சாசன அமர்வு அப்படிங்கிற அடிப்படையில் வருது. அப்படி இருக்கும்போது அது 2 தீர்ப்புரைஞர்கள் வழங்கிய தீர்ப்பை விட ஒரு கூடுதல் மதிப்பு இதுக்கு இருக்கு. இனி வரும் வழக்குகளில் 2 தீர்ப்புரைஞர்கள் வழங்கிய தீர்ப்பை விட 5 தீர்ப்புரைஞர்கள் வழங்கிய இந்த அரசியல் சாசன அமர்வினுடைய கருத்துக்கு கூடுதல் மதிப்பு இருக்கத்தான் செய்யுது. கூடுதல் மதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இதை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஒரு நிலை. 14 கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த பழைய நிலை தான். ஆளுநர், குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு தீர்ப்பு மன்றங்கள் உத்தரவு போட முடியாது, ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் நீண்ட காலம் அவங்க காக்க வைக்க முடியாது, 3 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்றும் ஏற்றுக்கிடணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய குறிப்புகளோட சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்களில், அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான சிக்கல் குறித்த ஒரு சட்டமாக இருந்தது அப்படின்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இந்த 3 விதமான நிலைகளை தவிர நீண்ட காலம் அதை கிடப்பில் போட்டு வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த தீர்ப்பு அது அவங்க தெளிவாக இந்த 3 நிலைகளை மறுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நீண்ட காலம் வரைவு மசோதாக்களை
கிடப்பில் போட்டு வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் வழக்கு, அதுதான் எடுத்துக்கிட வேண்டிய முதன்மையான அம்சம். ஆனால் இப்போ வழங்கிய இந்த கருத்துரை அப்படிங்கிறது பழைய நிலைக்கே திரும்ப போயிடுச்சு. கடந்த தீர்ப்பில் அப்படி நீண்ட காலம் வச்சிருக்க முடியாது. இந்த 3 நிலைப்பாடுகளில் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். ஆளுநர் அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே அந்த நிலைப்பாட்டை எடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். குடியரசுத் தலைவர்னா அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே அதில் ஒரு முடிவை காணணும் அப்படிங்கிறது தான் கடந்த தீர்ப்பினுடைய முதன்மையான அம்சம். அது சரியானது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழல், இதுக்கு முன்னாடி அதாவது 2014க்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சிக்கல் பெரிய அளவில் வந்ததே கிடையாது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் 1000 முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஒரு சட்டமன்றம் அனுப்புகிற ஒரு மசோதா அப்படின்னா அது சரி தவறுகளை பார்த்து கேள்விகளை விளக்கங்களை கேட்டு உடனே அனுமதி கொடுக்கிற ஒரு நிலை தான் நீண்ட காலமாக அங்கே இருந்தது. ஆனால் இப்போ சட்டத்தில் இருக்கிற காலக்கெடு நிர்ணயிக்காத அந்த நிலையை பயன்படுத்திக்கிட்டு நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த வழக்கு எழுதுறதுக்கான, இந்த கேள்விகள் எழுதுறதுக்கான முதன்மையான காரணம். அப்போ இந்த முதன்மையான காரணத்தை பரிசீலனைக்கு எடுத்துட்டு தான் கடந்த வழக்கில் அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அமர்வு குடியரசுத் தலைவர் எழுப்பின அந்த 14 கேள்விகள், அந்த 14 கேள்விகளுடைய அடிப்படையே கடந்த தீர்ப்பு காலக்கெடு விதிக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அந்த தன்மையை பரிசீலிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் இந்த 14 கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அந்த தன்மை பரிசீலிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் சொல்லொலியோட கருத்து. ஏன் அப்படின்னா இந்த வழக்கினுடைய நோக்கமே நீண்ட காலம் ஒரு சட்டமன்றம் ஏற்றி அனுப்புகிற வரைவு மசோதாவை நீண்ட காலம் கிடப்பில் போட்டு வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ இதன்படி பார்த்தா காலக்கெடு நிர்ணயித்தது சரி அப்படிங்கிறது தான் முடிவாக்க முடியும். ஆனால் இப்போ இந்த அரசியல் சாசன அமர்வு கடந்த காலத்தில் இருந்த, அதாவது கடந்த தீர்ப்புக்கு முன்னால் இருந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அதை தெளிவாக சொல்லாமல் குழப்பிருக்கிறாங்க. நீண்ட காலம் போட்டு வச்சிருக்கவும் முடியாது, அதே நேரத்தில் அவங்களுக்கு கெடு விதிக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டு விட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம இங்கே எழுப்ப வேண்டிய கேள்வி அரசியல் சாசனத்தில் இருக்கிற as soon as possible அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது தான். as soon as possible அப்படிங்கிறதுக்கு எந்த காலவரையும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல், என்னுடைய விருப்பத்துக்கு அதை நான் அனுமதி கொடுக்கவும் செய்யாமல், குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல் அப்படியே வச்சிருப்பேன் அப்படிங்கிறது பொருளாகுமா அப்படிங்கிறது தான் நம்ம எழுப்ப வேண்டிய முதன்மையான கேள்வி. இப்போ உச்ச தீர்ப்பு மன்றம் வழங்கி இருக்கிற இந்த கருத்துரையில் இந்த கேள்விக்கான பதில் இருக்குதா அப்படின்னா இல்லை. அவங்க பழைய நிலைக்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க. காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிறதையும், ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் காலக்கெடு நிர்ணயிக்கல அப்படிங்கிறதையும் இணைச்சு மீண்டும் நீண்ட காலத்துக்கு அதை போட்டு வைப்பாங்க. அப்போ என்ன தீர்வு அப்படின்னா அதுக்கு ஒரு அவங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலை வந்தால் தீர்ப்பு மன்றத்தில் அணுகி தீர்வை தேடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றம் வரைவு மசோதாக்கள் தாமதமாகும் போது ஒவ்வொரு முறையும் தீர்ப்பு மன்றத்தை அணுகி அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி இப்போ அங்கே வருது. அதனால தான் நம்ம அந்த கருத்துரையை எப்படி புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது அப்படின்னா, பூமியிலிருந்து வழங்காமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து திடீர்னு யாரும் குதிச்சு விஷயத்தை கேள்விப்பட்டு தீர்ப்பு வழங்கினா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு வழக்கில் ஒரு முதன்மையான அரசியல் சாசன அமர்வு 5 தீர்ப்புரைஞர்கள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அப்படிங்கிறது எளிதாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்போ அரிதாக நடக்கிற இந்த விஷயத்தில் கூட எல்லா அம்சத்தையும் கணக்கில் எடுக்காம ஒரு குழப்பமான தீர்ப்பை எப்படி தீர்ப்புரைஞர்களால் வழங்க முடியுது? இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அந்த ஐயம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த தீர்ப்பு வந்தபோது இது ஒரு சரியான புரட்சிகரமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது அதுக்கு மாறாக வந்தவுடனே இது சரியில்லாத ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இதை உங்களுடைய சார்பு நிலையிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க. சாதகமாக வந்தால் ஏற்றுக்கிறதும்,
பாதகமாக வந்தால் அதை நிராகரிக்கிறதும் அப்படிங்கிறது வந்து சரியான போக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா நிர்வாக துறைகள்லையும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா தன்னுடைய கருத்தியலை வந்து உள்ள செலுத்தி வச்சிருக்குது, ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது பொதுவான புரிதல். அந்த புரிதல் கருத்தாக்கம் தீர்ப்பு மன்றத்துக்குள்ளும் இருக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு புரிதல். இது ரெண்டாவது ஒரு நிலை. மூணாவது, இந்த ரெண்டையும் தாண்டி தங்களை அறிவுஜீவிகள் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து முதலாளித்துவ வளர்ச்சி காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அரசினுடைய அத்தனை துறைகளும் அந்த முதலாளித்துவத்துக்கு சாதகமாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றங்களும் இப்படி இருக்குது. இதை உற்பத்தி முறையினுடைய ஒரு படிநிலை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவுஜீவிகள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த மூணுல எது சரி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதில் உங்களுடைய சார்பு, சாதகம், பாதகம், அதுக்கு ஏற்ப தீர்ப்பை பரிசீலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கிடலாம். அப்படியான நிலை ஒன்று இல்லை. ஆனால் நம்ம எழுதுகிற கேள்வி, இந்துத்துவம் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கருத்தியலை எல்லா துறைகளுக்குள்ளும் ஊடுருவ வச்சிருக்குது அப்படிங்கிறது சரியா தவறா? ரெண்டாவது, முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய போக்கு அப்படின்னா அதுக்கு எதிராக நாம் என்ன செய்யறது? அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா, அதன் போக்கிலே போகணுமா, இல்லை அதுக்கு எதிராக கேள்வி எழுப்பணுமா அப்படிங்கிற கேள்வி. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டும். தீர்ப்பு மன்றங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய நோக்கம் வந்து ரெண்டு தான். ஒன்று, அரசியல் சாசனத்துக்கு தகுந்த விளக்கம் சொல்கிறது அப்படிங்கிறது. ரெண்டு, அந்த அரசியல் சாசனத்தை யாரும் மீறிடாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. இது அரசு அப்படின்னு வரும்போது அரசை கண்காணிக்கிறதும் அரசை கட்டுப்படுத்துறதும் தீர்ப்பு மன்றங்களுடைய பணிகளில் முதன்மையானது. இந்த முதன்மையான பணியில் தொடக்க காலங்களிலிருந்து சில மீறல்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் 2014க்கு பிறகு பாஜக அரசு அறுதி பெரும்பான்மையோட ஒன்றிய அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு ஆர்எஸ்எஸ் கருத்தியலை எல்லா துறைகளையும் நுழைக்கிறதுலையும் அந்த கருத்தியலுக்கு ஏற்ப எல்லா நிலைமைகளையும் வளைக்கிறதுலையும் ரொம்ப தீவிரம் காட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாதது தான். இப்போ தீர்ப்பு மன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கொலிஜியம், அதுதான் தீர்ப்புரைஞர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கிற நடைமுறையாக இருந்தது. உச்ச தீர்ப்பு மன்ற தலைமை தீர்ப்புரைஞர், அவருக்கு கீழே 4 தீர்ப்புரைஞர் கொண்ட ஒரு குழு. இவங்க சேர்ந்து தான் யார் அடுத்த தீர்ப்புரைஞர்களாக வர்றது அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்து அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க. அரசாங்கம் அதை ஏற்றுக்கிடும். இதுதான் கொலிஜியம்ங்கிறது நடைமுறையாக இருந்தது. மிக மிக அரிதான சில காரணங்கள், எடுத்துக்காட்டாக பரிந்துரைத்த ஒரு தீர்ப்புரைஞர், அவர் மீது மோசமான குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக போகக்கூடியவர், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அப்போ அதை மறுக்க முடியும். அப்படி தான் இருந்தது. ஆனால் 2014க்கு பிறகு இந்த நிலையை வந்து மாறிடுச்சு. அப்படி மாறினதுக்கு 2 காரணங்களை நம்ம சுட்டி காட்டலாம். ஒன்று, மோடி, அமித்ஷா, இந்த 2 பேர் மேலேயும் குஜராத் மாநிலத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த வழக்குகள் மேலே தீர்ப்பு வர வேண்டியிருக்குது. அந்த தீர்ப்பு தங்களுக்கு எதிராக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தீர்ப்புரைஞர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ் கருத்தியலை உள்ளே கொண்டு வர்றதுக்கு, எல்லா இடங்கள்லையும் அதன்படி வடிவமைக்கிறதுக்கு இது ஒரு பொருத்தமான நேரம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கருதுது. அப்போ அந்த அடிப்படையில் பல்வேறு துறைகள்லையும் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடக்குது. அதில் நீதித்துறையும் ஒன்று. அப்போ நீதித்துறையில் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னா முழுக்க முழுக்க தீர்ப்புரைஞர்களுடைய கட்டுப்பாட்டில் இது நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால கொலிஜியத்தை மாற்றிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பில் அப்படிங்கிற சட்ட முன்வரைவை வந்து கொண்டு வந்தாங்க. இதை தீர்ப்பு மன்றம் வந்து உச்ச தீர்ப்பு மன்றம் ஏற்றுக்கிடலை. ஆனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட உச்ச தீர்ப்பு மன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு முரண்பாடான மோதல் போக்கு தான் நடந்துகிட்டு இருந்தது.
கிட்டத்தட்ட 270 காலியிடங்கள் வந்து உச்ச தீர்ப்பு மன்றத்தில் இருந்தது. யாரும் நிரப்பப்படவே இல்லை. கொலீஜியம் அனுப்புகிற பரிந்துரைகள் அத்தனையும் கிடப்பில் போடப்பட்டது. இது நீண்ட காலம், கிட்டத்தட்ட 2016-17 வரைக்கும் இந்த நிலைமை தான் நீடிச்சது. இப்போ இந்த நிலையை பகிரங்கமாக ஒரு தலைமை தீர்ப்புரைஞர் வெளிப்படையாக கூட்டங்களிலேயே பேசியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் 2018 அது வரைக்கும் இல்லாத ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக 4 உச்ச தீர்ப்பு மன்ற தீர்ப்புரைஞர்கள் வெளிப்படையாக வெளியில் வந்து தீர்ப்பு மன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பேட்டி அளித்தாங்க. அவங்க அப்படி பேட்டி அளிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதில் முதன்மையானது வழக்குகள் ஒதுக்கீடு செய்கிறது. முதன்மையான வழக்கு வருதுன்னா அந்த வழக்கு எந்த தீர்ப்புரைஞருக்கு முன்னாடி அந்த வழக்கு போகணும் அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசு கடுமையாக தலையிடுது அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச முதன்மையான குற்றச்சாட்டு. அப்போ இந்த முருகன் போக்கு எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னா, ஜெகதீஷ் கேகர் அவர் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது தான் இது கொஞ்சம் முடிவுக்கு வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசின் நிலைப்பாட்டை அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகுதான் இது ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது தீர்ப்பு மன்றம், உச்ச தீர்ப்பு மன்றம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத அதனுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம சொல்லலைங்க. கிறிஸ்டோபர் ஜெஃப்ரோலோட் அப்படிங்கிறவர் மோடிஸ் இந்தியா, ஹிந்து நேஷனலிசம் அண்ட் தி ரைஸ் ஆஃப் எத்னிக் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் இது குறித்த பல விவரங்களை வந்து அவர் விரிவாக தெரிவிச்சிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் பன்னாட்டு அளவில் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய தீர்ப்பு மன்றங்கள் குறித்த ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்குது. உலகத்தினுடைய ஜனநாயகம் நிலவுகிற நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா அதில் இந்தியா 46வது இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது 2014க்கு முன்னாடி 22வது இடத்துல இருந்தது. இப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பல தீர்ப்புகள் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக வெளிவந்திருக்கு. காஷ்மீரினுடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது. அது தேர்தல் பத்திரங்கள் அது குறித்த வழக்கு, குடியுரிமை வழக்கு, இந்த மாதிரி பல வழக்குகள், முதன்மையான வழக்குகளில் எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்திருக்கிற இந்த அரசியல் சாசன அமர்வினுடைய இந்த கருத்துரை, இதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் நிலைமை. அப்போ தீர்ப்பு மன்றங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியல், ஒன்றிய அரசினுடைய குறுக்கீடு அதெல்லாம் மிக பலமாக இருக்குது, தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து கிடைக்கிற உண்மையாக இருக்குது. இப்போ அடுத்து முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கிற காரணம் குறித்து பார்த்தோம் அப்படின்னா, முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கிறது அரசினுடைய எல்லா துறைகள்லையும் ஊடுருவி தன்னுடைய நலனுக்கு எதிரான எதையும் அது செய்ய அனுமதிக்காது, தன்னுடைய நலனை மட்டும்தான் முன்னிறுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் தீர்ப்பு மன்றங்களும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது என்ன அப்படின்னா, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஏற்றுக்க போகிறோமா இல்லை மறுக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சோசலிச காலத்தில் ஒரு தீர்ப்பு மன்றம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற பொருள் இல்லை. அதுக்கு மாறா இன்றைய முதலாளித்துவ உற்பத்தி முறை அனுமதிக்கிற விஷயங்கள் அத்தனையும் தீர்ப்பு மன்றங்களோ இல்லை வேறு துறைகளோ மறுக்கும் போது அதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இன்றைய இந்திய சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே முதன்மையாக இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறது ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு சிக்கலாக இருக்குது. அப்போ எந்த ஒரு சிக்கலையும் நம்ம அணுகும்போது ஒன்றிய மாநில உறவு அப்படிங்கிறத முதன்மையான பொருளாக எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம அணுகணும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நம்ம பரிசீலித்தோம் அப்படின்னா, இந்த 5 தீர்ப்புரைஞர்கள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கிற கருத்துரையை விட பழைய 2 தீர்ப்புரைஞர்கள் வழங்கிய தீர்ப்பு தான் அரசியல் சாசனத்துக்கும் இன்றைய கால சூழ்நிலைக்கும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களுக்கும் பொருத்தமான தீர்ப்பு அப்படிங்கிறது தான் சொல்லொலியோட கருத்து. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு
தீர்ப்பு மன்ற தீர்ப்புரைஞர்கள் வழங்குகிற தீர்ப்புல தீர்ப்பு மன்றம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட உயர்ந்த கேள்விகளுக்கு இடமில்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. தீர்ப்பு மன்றம் அதனுடைய தீர்ப்புரைஞர்கள் வழங்குகிற தீர்ப்புல குறைபாடுகள் இருந்ததுன்னா, அரசியலமைப்பை மீறிய தன்மை இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி. இப்போ எளிதாக அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம கோரிக்கை வைக்கிறது அது இல்லை. தீர்ப்பை மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறது வேற, தீர்ப்புரைஞருடைய கருத்து அதை என்ன செய்யறது அப்படிங்கிறதா. ஒரு தீர்ப்புரைஞர் அரசியல் சாசனத்தினுடைய ஒரு பிரிவுக்கு ஒரு தீர்ப்பை வழங்குறாரு, ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதனுடைய பொருள் அவருடைய சொந்த கருத்தும் அதில் உள்ள இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம தீர்ப்பை மட்டும் எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சா அது குறைபாடுடையதாக இருக்கும். அப்போ தீர்ப்புரைஞர்களுடைய சொந்த கருத்து தீர்ப்புல இருந்து விலக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு வழங்கப்படுற தீர்ப்பு தீர்ப்புரைஞர்களுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னா அந்த தீர்ப்பின் மீது தீர்ப்புரைஞர்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அப்படி பொறுப்பு இருக்கிறது வர அளவுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும். இப்போ நம்ம நிறைய வழக்குகளில் பார்த்துருக்குறோம். அரசியல் சாசனத்தை விட வேதங்களை, இதிகாசங்களை, ஆகமங்களை இதையெல்லாம் மேற்கோள் காட்டி ஏகப்பட்ட தீர்ப்புகளை வழங்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 2 தீர்ப்புரைஞர்கள் வழங்குற ஒரு தீர்ப்பு, அதை ஒரு தீர்ப்புரைஞர் மறுதளிக்கிறாரு, மாற்றி தீர்ப்பு வழங்குறாரு. இதுவும் நிறைய நடந்திருக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியலமைப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எல்லாத்துக்கும் மேல தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு தீர்ப்புரைஞர்களுடைய தங்களுடைய கருத்தை நேரடியாக தீர்ப்புரையில பதிவு பண்றாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் வெறுமனே தீர்ப்பை மேல்முறையீடு பண்றதன் மூலம் சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஒருபோதும் அப்படி முடியாது. அப்போ அதனால ஒரு தீர்ப்பு அளிக்கப்படுது அப்படின்னா அந்த தீர்ப்பு தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்புக்கு அந்த தீர்ப்பை வழங்கிய தீர்ப்புரைஞர் பொறுப்பாகணும். அப்போ அந்த அடிப்படையில் இதற்கான முயற்சிகள் எடுத்து தீர்ப்பு மன்றங்களை அந்த மாதிரி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவையோட புரிதல். அதைத்தான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம விரிவாகவே அதை உரையாடுவோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கிறோம். மிக்க நன்றி.